கௌதம் வணக்கம். இந்த வயநாடு நிலச்சரிவோட எபி சென்டர் அப்படின்னு இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு பெயர் வந்து முண்டக்காயல். இந்த முண்டக்காயல் மலை உச்சியில பாத்தீங்கன்னாக்கா மண் சரிவை நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு நள்ளிரவு 1:30 மணிக்கு அந்த இடத்துல முதல் தடவையா வந்து மண் சரிந்து இருக்கு. அடுத்தடுத்து 3 தடவை இந்த மாதிரி மண் சரிந்து இருக்கு. மிக வேகமாக அந்த பாறைகளும் தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரே வேகத்துல இந்த பகுதியை சாக்கி இருக்கு. இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் மேல நின்றுதான் அந்த அளவுக்கு இந்த தண்ணி ஏறி இருக்கு. ஆறு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே பாறாங்கற்களா இருக்கு. இந்த பாறாங்கற்கள் எல்லாமே இந்த நிலச்சரிவுல வந்து கீழே இழுத்துட்டு வரப்பட்டதுதான். நான் பேசிட்டு இருக்க இடத்துக்கு நேர் முன்னால ஒரு மசூதி ஒண்ணு இருக்கு. அந்த மசூதி ஒரு காலத்துல மிக அழகான பகுதியா இருந்தது. அந்த பகுதியை விட்டு 6 இடத்துலதான் உங்களை தேவேஸ்வரர் தங்கி இருந்தாங்க. இப்ப அந்த குடியிருப்பையும் காணும், அந்த மசூதியும் பாரியா இருக்கு. இந்த மசூதியை கீழே ஒரு பெரிய பாறாங்கல் நீங்க பார்க்கலாம். அந்த பாறாங்கல் வந்து இந்த நிலச்சரிவுல முழு வேகத்தை அடிச்சுட்டு வந்து மேல வந்து செட்டில் ஆயிடும். அது எங்கேயும் அந்த பாறாங்கல் வந்து இந்த ஊர் மக்களுக்கே மிகப்பெரிய அதிசயமா இருக்கு. ஒரு காலத்துல 800 குடும்பங்கள் இப்பகுதியில வசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே கூட்டு குடும்பமா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடுகள் கடந்து எல்லாருமே கூட்டு குடும்பமா இந்த பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க. அதுல இப்போ 30-40 குடும்பங்கள் மட்டும்தான் அப்படியே வீட்டோட இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இந்த பகுதி மக்கள் கண்ணீரோட தங்கள் பகுதியை வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க. முண்டக்காயல் பகுதியில நிலச்சரிவின் கோர தாண்டவத்தால பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை இப்ப நீங்க பார்க்கலாம். ராத்திரி யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தூக்கத்துல இருந்த மக்களை ஒரு ராட்சசன் மாதிரி வந்து ஒரே நொடியில அப்படியே விழுங்கிருச்சு இந்த நிலச்சரிவு. இயற்கையோட கோபத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் அப்புறம் இந்த இடம் இப்படி இருக்கு. வீடுகளும் மக்கள் நிறைஞ்சிருந்த இடம் இப்ப பயத்தையும் கண்ணீரையும் தர இடமா மாறி இருக்கு. இந்த நிலச்சரிவுல மனுஷங்க மட்டும் அனாதைகளா ஆகல, அங்க இருந்த மக்கள் வளர்த்த கால்நடைகளும் அனாதைகளாயிருக்கு. இயற்கையோட சீற்றத்துக்கு தப்பி பிழைச்ச சில கால்நடைகள் இங்க ஆதரவு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. எடுக்க ஆள் இல்லாம முட்டைகள் கூட அனாதைகளா கிடக்கு. இந்த வீட்டுல வசிச்ச ஒரு பெண்ணுடைய நிலை ரொம்பவுமே பரிதாபகரமானது. இந்த வீட்டுல இருந்த அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரே ஒரு பெண் மட்டும் பிழைச்சிருக்கார். சொந்தங்கள் யாருமே இப்போ உயிரோடு இல்லை. தன்னோட கணவர் வீட்டுல இருந்த இந்த பெண் தன்னுடைய உறவினர்கள் இறந்து போனதை கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்க கணவரின் உறவினர்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் லாரியில் ஏற்றி போயிட்டு இருக்காங்க. அப்படி லாரியில் ஏற்றிட்டு போகும்போது அந்த பெண்ணுடைய அம்மா வளர்த்த ஒரு கருவேப்பிலை செடியை மட்டும் அம்மாவின் மிச்சமா எடுத்துட்டு போறாங்க. இதுதான் பாக்கி இருக்கு. அவர் அம்மா இப்போ அம்மா நட்டது அது ஞாபகம் இருக்கும். அதுக்காக அங்கே கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது மற்ற எல்லாம் போயிடுது. அவர் மகளும் மாத்திரம் தான் பாக்கி இருக்கு. பக்கத்து ஊர்ல அவர் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாரும் இருந்துட்டாரு. அது ஞாபகார்த்தமா இதை மட்டும் எடுத்துட்டு போறீங்க. அதுக்காக பாக்கி வச்சு இது மாற்றினது மட்டும்தான். அதை வீடு பாக்கி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அப்படியே என்ன பண்ண, கடவுளுக்கு படுவையாக பண்ணிட்டாரு. ஒரு காலத்துல பரபரப்பான மார்க்கெட் பகுதியா இருந்த சுரல்மலை இன்னைக்கு அமானுஷ்ய பூமியா காட்சி அளிக்குது. எங்க பார்த்தாலும் கற்குவியல்கள், மரக்கட்டைகள், செங்கற்கள்னு ஒரே மயானமா காட்சி அளிக்குது இந்த இடம். ஒரு பக்கம் மீட்பு பணிகள் நடக்க, அந்த பணியில் ஈடுபட்டவங்க விட்டுட்டு போன பிளாஸ்டிக் பாட்டில்களை இன்னொரு அமைப்பு ஆட்கள் சேகரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை அழிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. நிலச்சரிவு நடந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் 80 டன் பிளாஸ்டிக் பாட்டில்களை அவங்க அகற்றி இருக்காங்க. I am from Shujita Mission, assistant coordinator. Akshay, Clean Kerala company, technical assistant. Okay. We are doing thoroughly cleaning from first day to this day. அது மாதிரி டஸ்ட்பின்ஸ் கொஞ்சம் இடத்துல வச்சா அந்த மாதிரி பண்ண முடியாது. வச்சிருக்கீங்களா? எல்லா 50 மீட்டருக்கும் டஸ்ட்பின் வச்சிருக்கு சுரல்மலை. ஓ சரி. இப்போ இது வந்து ஒரு மாதிரி ஒரு டூரிசம், இதுவே இன்னொரு டூரிசம் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ட்ராஜடியை பார்க்க ஜனங்க வர்றது, அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? கண்ட்ரோலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. നമ്മളെ വണ്ടി പോലും
ஓகே இருந்தாலும் மக்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணிருப்பீங்களா? Don't throw waste. വലിയ അളവിൽ വേസ്റ്റ് ഉണ്ട്, ഹ്യൂജ് നമ്പർ. മീൻസ് ഓൾമോസ്റ്റ് 80 tons every day. That means up to this day we are removing From here? Okay. Here and Churalmala and Okay. Other areas, maybe. Okay. So please don't throw waste. We have a dustbin there. Please put it there. Okay. I just when I cleaned the madrasa, I just got the ID card. Okay. I think so. Who is not now alive? It's very sad. Yeah, it's very sad. நேரில் முண்டக்காயல் மற்றும் சூழல்மலை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அங்கே வந்து 400 பேருக்கு மேலே, அதாவது அரசாங்க கணக்கு 400 தான் சொல்கிறாங்க, 400 பேருக்கு மேலே இறந்துருக்கா கணக்குகள் சொல்லப்படுது. அப்படி இறந்தவங்கள அடையாளம் தெரிஞ்சவங்களோட உடலை வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இல்லாட்டி அவங்க எந்த மதம் பார்த்து அவங்களுக்கு இடங்களில் வந்து உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு சில கை தனியாக கால் தனியாக கிடச்சிருக்கு. யாருன்னே தெரியாத அடையாளம் தெரியாத உடல்களை வந்து இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட பேர் வந்து புத்துமலா. புத்துமலைனா உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் வந்துன்னு நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டில் இந்த இடத்துல தான் வந்து முதல் தடவையாக நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போ வந்து 10 பேருக்கு மேலே இறந்தாங்க. அதே இடத்துல தான் இப்போ வந்து மற்றவங்களை உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஒவ்வொரு உடலுக்கு பக்கத்துலேயும் ஒரு கல்லை நட்டு வச்சிருக்காங்க. அந்த கற்கள் எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிட்ட எண்களை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒரு கையோ காலோ ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள் கிடச்சுனாக்கா அந்த இடத்த வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என்ன மரபணு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை மார்க் பண்ணி ஒரு அட்ரஸ் மாதிரி ஒவ்வொரு கல்லையும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இவங்களுடைய வாரிசுகளோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்தாங்கனாக்கா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை உறுதிப்படுத்தி இந்த உடலை வேணும்னா இங்கேருந்து எடுத்து கொடுக்கலான்ற அளவுக்கு தான் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு உடலுக்கு பக்கத்துலேயும் கேரள அரசு சார்பாக வந்துட்டு மலர் வளையம் வச்சுருக்காங்க. கேரள சர்க்கார்னு போட்டு மலர் வளையம் வச்சுருக்காங்க. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுடைய உடலும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் மட்டும் இல்லை, இதுக்கு நேர் மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் சில உடல்களை வந்து புதைச்சிருக்காங்க. தினசரி இந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய உறவினர்கள் யாராவது இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சந்தேகத்தில் பல பேர் வந்து இந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப താങ്ക്യൂ. എല്ലാവരും നമ്മളെല്ലാം ബന്ധപ്പെട്ട ആൾക്കാരാണ്. അങ്ങ് എന്നമോ ഇരുന്നാൽ നമുക്ക് എല്ലാവർക്കും സഹായിക്കണം. ഒരേ കുടുംബം ഒറ്റക്കച്ചി ഭൂമിയിൽ കടവുള് നമ്മള് 2 വർഗം, ആണും പെണ്ണും 2 വർഗം. എന്താ ജാതി മതം ഒന്നുമേ கிடையாதப்பா. സർവശക്തൻ മാത്രം ഭൂമിയിൽ, വേറെ ഒന്നുമേ ഇല്ല നമുക്ക്. ശരിയാ? சரி. താങ്ക് യു.